ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜேஜே கிச்சன். ஜேஜே கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முஸ்லீம் கல்யாண வீட்டு தாளிச்சதாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளுக்கு பிரியாணி, நெய்ச்சோறு, வெஜிடபிள் பிரியாணி, புலாவ், பஹாரியா இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் சூப்பராக இருக்குங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தாளிச்சா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு தாங்க எடுக்கணும். கண்டிப்பாக கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம் போல் நல்ல ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் கூடவே கொஞ்சம் முள், சிலிப்பி, கொஞ்சம் கொழுப்பு இருந்தால் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லாவே மசியணும், அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு மசிக்காமல் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது வந்து நல்லா வேக வச்சுட்டேன், மசிக்கலை. உங்களுக்கு கடலைப்பருப்பு தான் அப்படின்றதுக்காக நான் நெத்திரத்தை காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். ஆனால் நல்லாவே மசிஞ்சிருச்சு. இந்தளவுக்கு நல்லா மசிகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. கூடவே 10 நம்பர் சின்ன வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு அரை சின்ன சைஸ் மாங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, 200 கிராம் கத்திரிக்காய், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கோம். வாங்க இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம தாளிச்சா செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். தாளிச்சா செய்கிறதுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தாங்க செய்யணும். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் அதோட உண்மையான ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அதில் நம்ம 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கூடவே கொஞ்சம் கல்பாசி போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இந்த 3ஐயும் போட்டுக்கலாம். அதாவது சாம்பார் தாளிக்கிறதையும் கறிக்குழம்பு தாளிக்கிறதையும் மிக்ஸ் பண்ணி போடுறோம். அவ்வளோதாங்க. போட்டுட்டு இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகா ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போது நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். வெங்காயம் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சாரி, நான் அதை ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன். 3 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நம்ம அதில் கருவேப்பிலை, புதினா, மல்லியில் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து 2 வதக்கிக்கலாம். நான் கையிலேயே ஷூட் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஷேக் ஆகுது. சாரி, நான் இதுக்கப்புறம் ஒரு பர்ஃபெக்டான வீடியோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதில் நம்ம தக்காளி, கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பையும் அதில் சேர்த்துக்கோங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கத்திரிக்காவை ஓரளவு நல்லா வதக்கிட்டு, இப்போ இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றி காய வேக விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வேக விட்டுருங்க. தண்ணி விட்டு வேக விடச்சில் லாஸ்ட்டாக நம்ம வெட்டி வச்சுக்கலையா மாங்காய், அதையும் அதில் ஆட் பண்ணிக்கணும். மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா ஒரு அரை மாங்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது, அதே டைமில் புளிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. போட்டு மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ 7 நிமிஷம் போல் ஆகிடுச்சி. நம்ம பார்க்குறோம் கத்திரிக்காய் ஓரளவு வெந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளிக்கரைசலை ஊற்றிக்கலாம். புளிக்கரைசலை ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த முள்ளை இப்போ போட்டுறணும். ஏன்னா அப்போ தான் அதில் உப்பு, புளி, காரம் நல்லாவே இறங்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த பருப்பு போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த முள்ளை சேர்த்துக்கணும். இதில் முள் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் விடுங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து நல்லா மசிச்சு வச்சுருக்க பருப்பை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க.
பருப்பு ஊற்றி ஒரு 3 நிமிஷம் போல் கொதிக்க விட்டு மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க. பருப்பு ஊற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குது, கட்டியாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் கெட்டி இல்லாமல் ரொம்பவும் தண்ணி இல்லாமல் நார்மலாக வச்சுட்டு மல்லியலை தூவி இறக்கிடலாம். சூப்பரான தால்ச்சா ரெடி. நல்ல ஒரு ஸ்மெல்லோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.